Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு டேஸ்டா ஈஸியா நம்ம வடை ரெடி பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். அத நல்லா அலசிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ கடலை நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் திரும்பவும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போறோம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல நம்ம 2 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பட்டை நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 ல இருந்து 12 மிளகாய் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பூண்டு இருக்கனால அத அப்படியே நான் அத கூட ஆட் பண்ணிருக்கேன். நீங்க தோல்லாம் நீக்காம அப்படியே சேர்த்துக்கங்க. ஒரு 10 பல்லு நான் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இத கொரகொரப்பா இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு இத மாத்திக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கொண்டக்கடலையை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்பவும் நைஸா அரைச்சிராதீங்க. இப்போ நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி அரைக்கணும் அப்படினு. ஃபர்ஸ்ட் லைட்டா அந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். இப்போ உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கங்க. ரொம்பவும் நம்ம நைஸா அரைச்சிர கூடாது. தண்ணி சேர்க்காம நீங்க அத அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ மீதமுள்ள கொண்டக்கடலையும் நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவுக்கிட்ட உப்பு நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம இத நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது. இந்த மாதிரி தான் அரைச்சுக்கணும். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பர்ல கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன். நமக்கு எவ்வளவு கறிவேப்பிலை வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இது கூட 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு சேர்த்து இப்போ நல்லா நம்ம ஒரு வடை பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில்லாம் ஊத்தி கடாய் நல்லா ஹீட்டா இருக்கு. இப்போ இந்த டயத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நல்ல வடை மாதிரி நம்ம நல்லா தட்டிட்டு நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலா நம்ம எப்பவும் வடை தட்டற மாதிரியே தட்டிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸஸா எடுத்து நம்ம ஆயில்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுக்கங்க. சிம்ல வச்சிட்டு நல்லா வேக வச்சுக்கங்க. இது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பீஸஸா எடுத்து நம்ம லைட்டா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டா திருப்பி போட்டதுக்கு அப்புறம் நல்லா வெந்திருச்சு. இந்த மாதிரி அதோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் இத நம்ம ஆயில்லாம் வடிச்சிட்டு தனியா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டான ஈஸியான கொண்டக்கடலை வச்சு ஒரு வடை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா உங்க फ्रेंड्स and ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.